லைவ் அப்டேட்டு இந்த படத்தை பாருங்கள் எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க யார் மேனேஜர்லேருந்து தொழிலாளியாக போகிறது அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் சௌந்தர்யா வந்து நான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி முத்துக்கொண்டு வந்து நான் போகிறேன் அப்படிங்கிறப்பல விஜய் விஷால் வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அதில் விஷால் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா நான் போகிறேன், ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே இருக்கவங்களோட நெருங்கிய தொடர்பு இருக்குது, நான் போனேன் அப்படின்னா நான் சொல்கிறதெல்லாம் அவங்க வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது, நான் அங்கே போய் வந்து மேனேஜர் டீமுக்கு தொழிலாளி இருந்தால் கூட மேனேஜர் டீமுக்கு வந்து நல்லா விளாடுவேன், ரெண்டாவது எனக்கு வந்து இந்த நாமினேஷன் ஃப்ரீயோ எனக்கு வந்து அதை பாசெல்லாம் எதுவுமே தேவையில்லை, அது மட்டும் இல்லாமல் மேனேஜர் வந்து ஒன்றும் அறுத்து தரல, நான் அங்கே போனால் என்னுடைய கேம் பிளேயும் கொஞ்சம் உயரும் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிருக்கான். அதுக்கு சௌந்தர்யா சொல்கிறாங்க இருந்தாலுமே ஏன்னா இங்கே நம்ம நிறைய ரூல்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம், அதுக்கு நிறைய இடத்துல அவங்க கன்வின்ஸ் ஆகாத மாதிரி எனக்கு சௌந்தர்யா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ வந்து வேணும் தான், ஆனால் நான் ரிஸ்க் எடுத்து வந்து போகிறேன், அதே மாதிரி நம்ம நிறையா ரூல்ஸ் போட்டிருக்கோம், அதை வந்து அவங்க சரியாக வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க, நான் போனால் வந்து ஃபாலோ பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே விஷால் வந்து அங்கே இருக்கவங்களும் ஆல்ரெடி வந்து நெருங்கிய தொடர்பில் இருக்கான், அதனால் அவங்க போனாங்க ஒன்றும் பெருசாக நடக்காது, ஆனால் நான் போனால் அவங்கள வந்து என்னை நம்ப வைப்பேன், அதாவது ராணவாக இருக்கட்டும், அருணாக இருக்கட்டும், பவித்ராவாக இருக்கட்டும், அவங்கள வந்து என்னால் மாற்றி இங்கே போகிற ரூல்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுற அளவுக்கு என்னால் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதில் ஜாக்லின் வந்து வேறு லெவலில் சம்பவம் பண்ணி விட்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து சௌந்தர்யா போட்டோம், ஏன்னா வந்து ஒரே கருத்து வந்துச்சு அப்படின்னா அந்த கேம் வந்து சுவாரஸ்யமாக இருக்காது, சௌந்தர்யா உள்ளே போனால் அப்படின்னா ஒரு கருத்து இல்லாமல் 2 கருத்து இல்லாமல் 3-4 கருத்து வந்து பிரியும், அந்த பிரிதலை நம்ம வந்து நம்மளுக்கு அது சாதகமாக தான் அமையும், போனால் அப்படின்னாலே அங்கே வந்து ஒரு கலகத்தை வந்து ஏற்படுத்தும், ஏன்னா இவளை பார்த்தாலே அருணுக்கு பிடிக்காது, அதே மாதிரி ரணவுக்கு வந்து பிடிக்காது, அங்கே வந்து ஒரு சலசலப்பு இருந்து ஏற்படும், போனால் அந்த கேம் என்ன ஆகும் சுவாரஸ்யமாக இருக்கும், இவளை வந்து நல்லா திறன்பட விளையாடுவா, அவளுக்கு அந்த ஹோப் வந்து இருக்குது, அவளும் வந்து சொல்கிறா நாமினேஷன்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க நம்ம ஜாக்லின் தான் ஒரு சம்பவத்தை வந்து பண்ணி விட்றாங்க. அதாவது ஜாக்லின் என்ன தான் நம்ம திட்டினால் கூட ஏதாவது ஒரு வகையில் வந்து அவள் தான் பேசுகிறா சவுண்டுக்காக, வேறு எவனும் பேச மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. இப்போ அந்த இடத்துல உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா முத்துக்குவன் நான் போகிறேன் அப்படின்னோடனே முத்துக்குவனுக்கு ஆதரவு ஒரு ஆள் வருது, அதே மாதிரி விஷால் போகிறேன் அப்படின்னோடனே தர்சிகா வந்து விஷால் போட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த தீபக் அண்ணா என்ன சொல்கிறாரு விஷால் போட்டோம் அப்படிங்கிறாரு. அப்போ சவுண்டுக்காக பேசுகிறது யார் நம்ம ஜாக்லின், அதான் வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.